டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டசபையில் சபாநாயகர் அப்படின்றவர் பொதுவான ஆள். இந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படிலாம் இல்லை, ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல அனுசரித்து கொண்டு போகிறவர் தான் இவர். எந்த கட்சி சாராதவர் இருக்குது, அதாவது ஆளுங்கட்சியிலேருந்து வந்தால் கூட அவர் நடுநிலையாக இருக்கணும் அப்படின்றனால தான் தாவேக்காவுடைய எம்எல்ஏவாக அவர் போய் உட்கார மாட்டார், சபாநாயகராக போய் உட்காருவார். ஏன்னா இன்னும் சொல்ல போனால் நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்லாம் நடக்கும்போது அவர் வாக்கு செல்லாத வாக்கு அப்படின்னு தான் சொல்லி, ஏன்னா நடுநிலையாளர் அப்படின்றதுனால இவங்களுக்கும் வாக்கு செலுத்த முடியாது, இவங்களுக்கும் வாக்கு செலுத்த முடியாது. ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தால் கூட அவர் வாக்கு ஓட்டு போட முடியாது அப்படின்றது நிதர்சனமும் சட்டமும் அதுதான் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது சட்டசபையில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா சிக்னல்லாம் கொடுக்குறாருங்க. இது மாதிரி எந்த ஒரு சபாநாயகரும் நம்ம பார்த்ததே கிடையாது. சிக்னல் கொடுக்குற சபாநாயகர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தாவேக்கா எம்எல்ஏக்கள் எந்தெந்த இடத்துல மேசையை தட்டணும் அப்படின்றது பயங்கரமா சிக்னல் கொடுக்குறாரு. இந்த மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார்ல முதல்வர் விஜய், அப்போ அவர் வாசிக்கும் பொழுது ஒரு இடத்துல பாஸ் பண்ணுவார், அந்த இடத்துல டேபிள் தட்டணும். உடனே நம்ம சபாநாயகர் அவரு டேபிள் எப்படி தட்டுறாரு, தட்டுங்க தட்டுங்க, தட்டியா இன்னையா நீ தொட்டு தொட்டு அப்படின்ற மாதிரி தட்டுறாங்க. உடனே அவரை பார்த்து எம்எல்ஏக்கள் எல்லாம் பண்றாங்க, தட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு சபாநாயகர் எங்கன்னா நம்ம பார்த்துருக்கிறோமா? தாவேக்கால தான் பார்க்க முடியும். உங்க கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.